சீதா உன்ன பக்கம் தான் வந்தேன். என்ன விஷயம் மாமா? அது நீ தான் வேலையா இருக்கியா? ஆமா மாமா, அக்கவுண்ட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பேசணும், கொஞ்சம் வரியா? ஒரு நிமிஷம் பாத்துக்கிறீங்களா? நான் வா. வந்துடுறேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? சீதா, உன் கல்யாண விஷயத்துல எனக்கு உங்க அக்காவுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துனே இருக்குது. மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? சண்டைலாம் இல்ல சீதா, எப்பவும் போல வாக்குவாதம் தான். ஆனா அவன் என்ன சொல்றா, சீதா மனசை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்கன்னு என்ன திட்டுறா. உனக்கு நான் ஒரு சாதாரண மாப்பிள்ளைவா பார்ப்பேன்? உனக்காக நான் எத்தனை மாப்பிள்ளை பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எத்தனை ஆஃபீஸுக்கு போய் மாப்பிள்ளையை பார்த்து விசாரிச்சிருக்கேன் தெரியுமா? சீதா எதுவும் பேச மாட்டேற? இல்ல மாமா, ஒர்க் இருக்கு, கூப்பிடுவாங்க. ஆமாமா, வேலை நேரத்துல நீ என்னால திட்டு வாங்க வேணாம். நான் டக்குன்னு வந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போயிடுறேன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப உனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ள தான் வேணுமா, இல்ல இந்த ஐடி கம்பெனி வேற வேலை செய்யறவங்க அந்த மாதிரி மாப்பிள்ளையா வேணுமா? கவர்மெண்ட் வேலை பாக்குறவர் தான் வேணும் மாமா. அதுவும் நல்லதுதான். இப்போ என் தொழிலெல்லாம் பாரு, എത്രയോ ഏത്തം സർക്കിൾ എല്ലാം വരുത്. നിലയാണ് ഒരു സമ്പാദ്യമൊന്നും കിടயாது. രവി ചെയ്യുന്നത് എനിക്കൊന്നും ഇഷ്ടമായിട്ടില്ല. നമ്മുടെ മോളെ വിവാഹം കഴിച്ചതേ എനിക്ക് ഇഷ്ടമല്ല. ഇപ്പൊ നീ എதை പറ്റി சொல்ற? രവി ഹോട്ടൽ തുടങ്ങാനല്ലേ നമ്മൾ പണം കൊടുത്തത്. இப்போ ஸ்ருதி எல்லாத்தையும் தனியா செய்றா. ரவி ஜோலி அவர் சொந்த கால்ல நின்னு சொந்தமாயிட்டு உழைச்சு தான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவாராம். இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு ஒரு பைசா இல்லைങ്കിലും നന്നായിട്ട് സ്വപ്നം കാണും.